இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. சென்னை தியாகராய நகரின் பரபரப்பான தெருக்களில் வழக்கம் போல் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார் பத்மா. அவரது வயது 48. கிருஷ்ணம்பேட்டையில் வாடகை வீட்டில் வசிக்கும் அவரது குடும்பம் மிகவும் சாதாரணமானது. ஆனால் அவரது மனசோ தங்கத்தை விட மின்னும் நேர்மையால் நிறைந்தது. ஜனவரி 11ஆம் தேதி முத்தம்மன் கோவில் தெருவில் தூய்மை பணி செய்தபோது ஒரு தள்ளுவண்டி மேல் கிடந்த பிளாஸ்டிக் பையை பார்த்தார் பத்மா. முதலில் குப்பை என்று நினைத்த அவர் அதை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே 45 சவரன் தங்க நகைகள், கழுத்து பட்டை, கம்மல்கள், வளையல்கள். அதன் தற்போதைய மதிப்பு சுமார் 45 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருக்கும். அந்த நகையை பத்மா எடுத்துக்கொண்டால் அவரது வாழ்க்கையே மாறியிருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. நகையை இழந்த குடும்பத்தின் துயரம், அவர்களது கண்ணீர் என அனைத்தையும் நினைத்து பார்த்து உடனே அந்த பையை எடுத்துக்கொண்டு எந்த தயக்கமும் இல்லாமல் பாண்டி பஜார் காவல் நிலையத்திற்கு ஓடினார். இந்த பையில் நிறைய தங்கம் இருக்கிறது, யாருடையதோ தெரியவில்லை, நீங்கள் விசாரித்து அவர்களுக்கு திருப்பி கொடுங்கள் என்று நேர்மையாக ஒப்படைத்தார். இது குறித்து போலீசார் விசாரித்த போது அந்த நகை பழைய நகைகளை வாங்கி விற்கும் தங்க வியாபாரி ரமேஷ் என்பவருக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது. நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது தவறுதலாக வண்டி மேல் வைத்துவிட்டு சென்றதாக ரமேஷ் கூறினார். நகை காணாமல் போனதாக ஏற்கனவே புகாரும் கொடுத்திருந்ததும் தெரிய வந்தது. பின்னர் நன்கு விசாரிக்கப்பட்டு பத்மாவின் நேர்மை காரணமாக நகைகள் உரியவரிடம் சேர்க்கப்பட்டன. இந்த சம்பவம் வெளியான கணத்திலிருந்து தூய்மை பணியாளர் பத்மாவின் நேர்மைக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்தன. மேலும் இந்த தகவல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் காதுகளுக்கும் எட்டியது. உடனடியாக பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டியதோடு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், பத்மாவின் கணவர் சுப்பிரமணியும் கொரோனா காலத்தில் மெரினா கடற்கரையில் கிடந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து போலீசிடம் ஒப்படைத்தவர். இப்படி தீவிர வறுமையிலும் நேர்மையாக நடந்து கொண்ட கணவன் மனைவியர் தங்களது 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய பத்மா, நகை கண்டவுடன் அதை இழந்த குடும்பத்தினர் எவ்வளவு துன்பப்படுவார்கள் என்று நினைத்தேன். அதனால் உடனே போலீசிடம் கொடுத்தேன். நகை உரியவரிடம் சேர்ந்ததில் மகிழ்ச்சி என்றார். இன்றைய உலகில் இந்த சம்பவம் நேர்மை இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நேர்மை என்பது பெரிய பதவியோ பணமோ அல்ல, அது மனதின் தூய்மை. என் பேர் சுப்பிரமணி, ஆட்டோ ஓட்டுநர். இவங்க என் மனைவி டி நகரில் இந்த ஊப்பர் சுமதி இதில் வேலை செய்கிறாங்க, பெருக்கிற வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சாப்பாடு டைம் முடித்து வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு பை கிடச்சிருக்கு. என்னென்னு பையன் பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் நகைகள்லாம் இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, காவல்துறைகிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்க அதுக்கு நகை உரிமையாளரை கூப்பிட்டு அதை ஒப்படைச்சிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் முதலமைச்சர் சார் பார்த்துட்டு எங்களுக்கு கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காரு. இந்த மாதிரி செக்கு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி கௌரவிச்சு செலவு போட்டிருக்காங்க, செலவு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவரும். இந்த மாதிரி தான் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தூய்மை பணியாளர், எங்களை சிஎம் கூப்பிட்டு உங்களுக்கு எப்போ என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வேலை முடிச்சுட்டு போகும்போது எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாரு. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது சாப்பாடு கொடுக்குறது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மத்தியானத்தில் சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். இப்போ அந்த பயமே இல்லை. நாங்கள் போகும்போது அழகாக டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு தான் போகிறோம். நாங்கள் எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.